அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 4/1/2025 சனிக்கிழமை. இன்று முதல் திருவம்பாவை ஆரம்பமாகின்றது. சிவாலயங்களிலே சென்று சிவபெருமானையும் நடராஜ பெருமானையும் வழிபடுவது அற்புதமான பலனை கொடுக்கும். இன்று பிள்ளையார் நகரத்தார் நோன்பு. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், அனைவருக்கும் இந்த பொன்னாளிலே திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காடும் அனைவருக்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய அருளால் காரிய தடைகள் நீங்கட்டும், வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கட்டும், தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். நாளை விநாயகர் பெருங்கதை சஷ்டி விரத நாள், விநாயகர் சஷ்டி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். இன்று அதிகாலை 1:09 வரை சதுர்த்தி திதி உள்ளது. இரவு 11:16 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று வளர்பிறை பஞ்சமி விரத நாள். பாராகி அம்மனை வழிபட கடன் தொல்லைகள் நீங்கும், திருஷ்டி பிரச்சனைகள் குறையும். இன்று இரவு 10:51 வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னர் புரட்டாதி நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:30 வரை சித்த யோகமும், இரவு 10:51 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று பூசம் மற்றும் ஆயிலி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டீல், இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் கேட்ரிங் அல்லது ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாடு உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு வர்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. சினிமா சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்கள், சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி லாயர், சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், ரெக்கக்னிஷன் இருக்கும், பயன்படுத்திக்கிங்க. வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாலை நேரத்தின் பின்னர் தாயினுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷப ராசி என்பர்களை, வெற்றியை தரக்கூடிய நாள். காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்படும், காரிய தடை நீங்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வரன்கள் விஷயம் நல்லபடியாக நடக்கும். வீட்டிலே சில மாற்றங்கள், சேஞ்சஸ் பண்ணுவதற்கு எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, டீனாக, லெக்சரராக இருப்பவர்கள், பிரின்சிபலாக இருப்பவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு சொந்த வாகனம் வாங்குவதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய நாளாக உள்ளது. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு
நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். டான்ஸ் மாஸ்டராக இருப்பவர்கள், மியூசிக் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி தமிழிசை கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸில் சில பிரச்சனைகள் போகும், கவனமாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வைத்திருப்பவர்களுக்கும் வாகனங்களால் திடீர் செலவு உண்டு. கடன் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகம் ராசி என்பர்களே, கோபத்தை குறைக்க வேண்டிய நாள். அவசரம் வேண்டாம். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். டிரைவிங் பண்ணும்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கார் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள், பைக் மெக்கானிக்காக இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே மெரைன் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். வேறு நல்ல வாய்ப்புகள் கூட சிலருக்கு கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு பதவி மாற்றம் அல்லது பதவி இழப்பு போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதே மாதிரி காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு இருப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் போகும். பணிச்சுமையும் அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரருக்கு சுத்தமான நெய்யினால் 3 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வரும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் போகும். பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து விஷயங்களில் பஞ்சாயத்து விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தர மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்கள், ஸ்டாஃபால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது, கவனமாக இருக்கணும். அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தம்பதிகளிடையே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதே மாதிரி காதலர்களுக்கிடையும் அந்யோன்யம் அதிகரிக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி அன்பர்களே, மனக்குழப்பம் தீரும் நாள். சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் அகலும். வெளியூர், வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்லபடியாக சேரும். அதே மாதிரி வெளிநாட்டில் டாக்டராக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அது மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. படித்துவிட்டு வேலை தேடும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் சேரும். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான செய்தி சேரும். ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தமிழ் இசை கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம், மனை, பூமி, காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர், வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு
பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அவசரம் படக்கூடாது. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தணும். ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். படித்துவிட்டு வேலை தேடும் சில மாணவர்கள், குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள், சிவில் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள், ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே டெலிகாம் செக்டரில் பணிபுரிபவர்கள், ஐடி துறையில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டில் டிரைவராக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலருடைய உடல்நிலை முன்னேற்றம் அடையும். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் இருக்கும். போட்டி குறையும். பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பெட்ரோல் ஸ்டேஷன் வைத்திருப்பவர்கள், ஆயில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ரீஃபைனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிப்பவர்கள், கிராஃபிக் அனிமேஷன் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே காமர்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தொழில் வியாபாரத்திலே சிலருக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை, ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். சினிமா சின்னத்திரையிலே மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் தொழிலில் இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், மியூசிக் குரூப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய காதலை இருவீட்டார் ஏற்பதற்கான வாய்ப்புகள்லாம் வரும். பயன்படுத்திக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. நண்பர்களுடன் வாக்குவாதம், பிரச்சனையெல்லாம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் தேவை. அதே மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், அதே மாதிரி மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், சோஷியல் மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டிலே டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் வேலையில் இருப்பவர்கள், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். கணவன் மனைவியிடையே அற்புதமான நாள். பிரச்சனைகள் குறையும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மகர ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும். சகோதரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவியை செய்வீர்கள். செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்பவர்கள், வாட்ச்மேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேறு வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோ டிரைவராக இருப்பவர்கள், 3 வீலர் டிரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின்
அலர்ஜி உள்ளவர்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது உங்களுக்கு புது நட்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு நீங்கள் மஞ்சள் நிற பூ, புஷ்பம், மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். கர்ப்பப்பையில் பிரச்சனை உள்ளவர்கள், நீர்க்கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் ரிலீஃப் ஆகக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக பாடசாலை பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். ஆசிரியர்களின் பாராட்டு சிலருக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு வேறு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், லாபம் கூடும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். ஐடி நிறுவனங்களில் மேனேஜ்மெண்ட் பொறுப்புகளில் இருப்பவர்கள், ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி வேறு வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில். நண்பர்கள் வழியிலே நன்மையுண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். அரசு அதிகாரிகள் அல்லது அரசு ஊழியர்கள் உங்கள் பணியிலே கவனமாக இருக்கணும். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அலோபதி டாக்டராக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பேங்க் லோனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ரிசர்ச் ஃபீல்டில் இருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச்சில் இருப்பவர்கள், சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் இருப்பவர்கள், R&D சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை நீங்கள் துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நல்ல ஒரு நாளாக, அற்புதமான நாளாக இருக்க திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வழிபட்டு நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். அவருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.